அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த 5/3/2022 அன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேசிய திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பெயர் விவரங்கள் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பெயர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 5900 மாணவர்கள் தமிழகம் முழுவதும் வெற்றி பெற்ற பெயர் விவரங்கள் இருக்கின்றன. அதில் உங்கள் பள்ளி அல்லது உங்கள் மாவட்டத்தினுடைய மாணவர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, உங்கள் பள்ளியில் எத்தனை மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிற விவரங்களை எவ்வாறு எளிமையாக சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அந்த எக்ஸல் ஷீட்டோடைய லிங்க் நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 1 முதல் 5900 மாணவர்களுடைய லிஸ்ட்டும் ஒரே எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஸ்கூலை எவ்வாறு சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், அதே போல் கேட்டகரி, ஜெண்டர், எக்ஸாம் நேம், அதே போல் டோட்டல் ஸ்டேட் நேம், அதே போல் டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படிங்கிற காலத்தில் உங்களுக்கு அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு பக்கத்துலேயே ஒரு 3 கோடு மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல்னு இருக்குது. இதில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே உங்களுக்கு இப்போ விசிபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் தவிர மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்கும் அன்டிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திண்டுக்கல் அப்படிங்கிறத எங்களோட டிஸ்ட்ரிக், அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்கும் நான் டிக் மார்க்கை எடுத்து விட்டுறேன். இப்போது எடுத்தாச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்கையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ நான் எல்லா டிஸ்ட்ரிக்குடைய டிக் மார்க்கையும் எடுத்து விட்டுட்டேன். சரிங்களா, எடுத்தாச்சு. இப்போ எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மட்டும் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இப்போ நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பள்ளிகள் வெற்றி பெற்றிருக்கு, எந்த பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்களுடைய பெயர் அனைத்தையும் ஈஸியாக நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலே உங்களுடைய ஸ்கூல் நேமையும் கூட இங்கே ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் உங்கள் ஸ்கூல் நேம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டாலே உங்களுடைய பள்ளி இங்கே இருக்கா அப்படிங்கிறத எளிமையாக சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். தேங்க்யூ.